தடுத்து வைக்கப்பட்டுள்ள 991 பிவைடி வாகனங்களை விடுவிப்பதற்கு ஒப்புதல். வாகன இறக்குமதி குறித்து ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. 2009 விடுதலை புலிகளின் வெற்றியை தடுத்த ரகசியங்களை அம்பலப்படுத்தும் விமல். ரணிலை அடுத்த இலக்கு கைது தொடர்பில் அனுரவின் மறைமுக கருத்து. மன்னார் காற்றாலை மின்திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கு தீர்மானம். கிளிநொச்சியில் பரபரப்பு பாடசாலைக்கு அருகில் பெருமளவு துப்பாக்கி ரவைகள். தொடர்வது யாழ் டிவியின் விரிவான செய்திகள். இலங்கை சுங்கத்தால் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள 991 பிவைடி வாகனங்களை பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விடுவிப்பதற்கு சுங்க பணிப்பாளர் நாயகம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று ஒப்புக்கொண்டார். வாகனங்களை தடுத்து வைப்பதற்கு எதிராக யோன்கேல் சிஜி நிறுவனம் சமர்ப்பித்த மனுவை பரிசீலித்த பின்னரே இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட வாகனங்களின் வரிகளுக்கு இடையிலான வித்தியாசமாக கணக்கிடப்பட்ட 3.6 பில்லியன் ரூபாய் தொகையை ஒரு அரசு வங்கிக்கு உத்தரவாதமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவாதத்திற்கு பொருந்தக்கூடிய வட்டியை மனுதாரர் நிறுவனம் செலுத்த ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் நிபந்தனைகளாக முன்வைக்கப்பட்ட பல நிபந்தனைகளுக்கு மனுதாரர் தரப்பு ஒப்புக்கொண்ட நிலையில் இந்த வாகனங்களை விடுவிப்பது தொடர்பாக சுங்க பணிப்பாளர் நாயகம் நீதிமன்றத்தில் தனது உடன்பாட்டை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதி நிறுத்தப்படும் என கூறும் செய்தி முற்றிலும் பிழையானது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றிய அவர் வாகன இறக்குமதி ஒருபோதும் நிறுத்தப்படாது என உறுதியளித்துள்ளார். அவர் மேலும் அங்கு தெரிவிக்கையில், நாடாளுமன்றில் வாகன இறக்குமதிக்கு எதிராக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை, மக்களை குழப்பும் கருத்துக்களே அவை. இவற்றை கண்டு மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. இன்றே சென்று வாகனங்களை மக்கள் கொள்வனவு செய்யுங்கள். இந்த ஆண்டு உங்களால் வாகனம் ஒன்றை வாங்க முடியாவிட்டால் அடுத்த ஆண்டு ஒன்றை வாங்கலாம். எதுவும் மாறாது. அது மாத்திரமன்றி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு வரி உயர்வுகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். 15 மில்லியன் ரூபாவை நிறுவனம் ஒன்றில் முதலீடு செய்தமையினூடாக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைகளை ஜனவரி மாதம் 29ஆம் தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு இன்றைய தினம் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜால் லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நாமல் ராஜபக்சவும் சந்தேக நபர்களும் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தனர். இந்த விசாரணை தொடர்பாக சட்டம் அதிபரிடம் இருந்து இன்னும் அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது. அதன்படி வழக்கை ஜனவரி 29ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்த நீதிபதி சட்டம் அதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்த நினைவூட்டல்களை அனுப்பவும் உத்தரவிட்டார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நாமல் ராஜபக்ஷ உட்பட 4 பிரதிவாதிகளுக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் மேற்படி முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளுக்கு 2006 மற்றும் 2007ஆம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் வந்து ஆயுத கப்பல்கள் மற்றும் மிதக்கும் ஆயுத களஞ்சியங்கள் இலங்கை கடற்படையால் அளிக்கப்படவில்லை என்றால் விடுதலை புலிகளின் உக்கிர தாக்குதலுக்கு இலங்கை தரைப்படைக்கு முகம் கொடுக்க முடியாமல் போயிருக்கும் என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவித்திருப்பதாவது, ஆயுத கப்பல்களில் இருந்து நவீன ஆயுதங்கள் கரைக்கு கொண்டு வரப்பட்டு புலிகளின் கைகளுக்கு கிடைத்திருந்தால் இறுதிப் போர் எமக்கு சாதகமாக இருந்திருக்குமா? இறுதிப் போரில் கடற்படையின் பங்கே போரின் வெற்றியை எம்மால் அனுபவிக்க கை கொடுத்தது. இன்று போரில் முன்னிலை வகித்த உயர்படை வீரர்கள் ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுகின்றனர். இந்த செயற்பாடுகள் விடுதலை புலிகளின் தேவைக்காக செய்யப்படுகின்றது. முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகேதன் கைது செய்யப்பட்டது அதன் ஒரு பிரதிபலனாக இருக்கலாம். நிஷாந்த உலகேதன் புலனாய்வு பிரிவிலும் இருந்துள்ளார். அதேபோல ராணுவ அதிகாரிகளின் கைதுகளும் தொடர்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மறைமுகமாக கருத்து தெரிவித்துள்ளார். விரைவில் கைது செய்யப்பட போகும் ஒரு அரசியல்வாதியின் பிரத்யேக செயலாளரை விசாரணை செய்துள்ளோம் என்றும் அவரின் ஆலோசகரை நிதி மோசடி பிரிவுக்கு அழைத்து வாக்குமூலம் பெற்றுள்ளோம் என்றும் கூறியுள்ளார். அடுத்து யாரை விசாரணை செய்ய உள்ளோம் என்பது தொடர்பில் அவர் மறைமுகமாக இந்த கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த 4ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக செயலாளரான சாண்ட்ரா ஃபெரேரா குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஜனாதிபதி செயலகத்தின் நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு பயணம் ஒன்று தொடர்பான விசாரணைக்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் முன்னாள் தலைமை அதிகாரி சாகல ரத்நாயக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று முன்னிலையாகியிருந்தார். இந்நிலையில் இன்று நாடாளுமன்றில் ஜனாதிபதி தெரிவித்த கருத்து ரணிலை இலக்கு வைத்த ஒன்றா என கேள்விகள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் காற்றாலை மின்திட்டம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி தீர்வு காண்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் அபிவிருத்தி திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. காற்றாலை மின்திட்ட விவகாரம் தொடர்பில் இன்னும் 2 வாரங்களுக்கு பின்னர் ஜனாதிபதி தலைமையில் விசேட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மன்னார் காற்றாலை திட்டம் மற்றும் இல்மனைட் கனிய வளம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்றைய தினம் வியாழக்கிழமை விசேட கலந்துரையாடல் மின்சாரத்துறை அமைச்சர் அருண கருணா திலக தலைமையில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் வன்னி மாவட்ட பிரதிநிதிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழு உட்பட பல்வேறு தரப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இச்சந்தர்ப்பத்தின் போது மன்னார் காற்றாலை மின் திட்டத்தால் மன்னார் மாவட்ட மனித மற்றும் இயற்கை வாழிடங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. திட்டத்தின் ஆரம்ப பணிகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மன்னார் மாவட்ட சிவில் பிரஜைகள் இதன்போது எடுத்துரைத்துள்ளனர். காற்றாலை மின் திட்டம் குறித்து சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கும் அதுவரையில் இத்திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கும் மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்விடயம் குறித்து 2 வாரங்களுக்கு பின்னர் ஜனாதிபதியுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மின்திட்ட பணிகளுக்கான பொருத்தல் உபகரணங்களை தீவுக்குள் கொண்டு செல்லாமல் அவற்றை பிறிதொரு இடத்தில் பாதுகாப்பாக வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு இதன்போது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் இன்று காலை பெருமளவு துப்பாக்கி ரவைகள் கிளிநொச்சி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் பெருமளவு துப்பாக்கி ரவைகள் சிதறி காணப்பட்டுள்ளது. அதனை அவதானித்த பாடசாலை சமூகம் அது தொடர்பில் உடனடியாக கிளிநொச்சி போலீசார் மற்றும் ராணுவத்தினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் மற்றும் ராணுவத்தினர் ரவைகளை மீட்டுச் சென்றுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் தொலைக்காட்சி தமிழர் எம் இரத்த பந்தம்.